ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 696. இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே, காருண்யா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வார காருண்யா நம்பர் 127, அதுக்கு முன் வார நம்பர் 869. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 9, 7 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து 3வது வார பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 4, 5 இதில் இருந்தே நம்பர் பாஸ் ஆகிடுது. நீங்கள் கார்னியா சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 089, அதுக்கு அடுத்த வாரம் 517, அதுக்கு அடுத்த வாரம் 245, இங்கே 793, அதுக்கு அடுத்த வாரம் 497, அதுக்கு அடுத்த வாரம் 254. இப்போ 869 நேற்றைய நம்பர் 127, 9, 7, 2, 4, 5, இங்கேயும் 9, 7, 2, 5, 4. இப்போ 9, 7ன்னு இருக்குது. போன வாரம் சி போர்டு, அதுக்கு முன் வாரம் சி போர்டு. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த 3 நம்பர்லேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடலாம். 2, 4, 5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். கார்னியா சார்ட்டில் 9, 7 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 4, 5 இந்த 3 நம்பர்லேயே ரிசல்ட்டு முடிஞ்சிடுது. இங்கே 9, 7, 2, 4, 5, இங்கேயும் 9, 7, அதுக்கு அடுத்த வாரம் 2, 5, 4. இப்போ போன வாரம் சி போர்டு, அதுக்கு முன் வாரம் சி போர்டு பார்க்குறீங்கன்னா 9, 7ன்னு இருக்கா. அப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 2, 4, 5 இதுலேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகும். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ நேற்று 6 டிஜிட் நம்பர் 789, 821. நேற்று ரிசல்ட்டில் இருக்கிற பிசி போர்டு எடுத்திங்கன்னா 2, 1ன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்து சி போர்டில் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். இந்த மார்ச் மந்த்து சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 செட் ரிசல்ட் அந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கும். 976, 432 அதுக்கு முன்னாள் நம்பர், அதுக்கு அடுத்த நாள் நம்பர். இப்போ இங்கே 127, அதுக்கு அடுத்த நாள் 976, அதுக்கு அடுத்த நாள் 804, 564, அதுக்கு அடுத்த நாள் 432, அதுக்கு அடுத்த நாள் 821. இப்போ 432 நேற்று நம்பர் 821. பிசி போர்ட் மட்டும் பாருங்கள். இங்கே 7, 6, இங்கே 3, 2. இப்போ நேற்று நம்பர் 2, 1 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இங்கே இருக்கிற பி போர்டோட அதுக்கு முன்னாள் பி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7, 2, 14னா இங்கே 3வது நாளில் 4. இப்போ இங்கே 3, அதுக்கு முன்னாள் பி போர்டு 6, 3, 6, 18னா அதுக்கு அடுத்த நாள் 1, 8. இப்போ நேற்று பி போர்டு, அதுக்கு முன்னாள் பி போர்டு பார்த்தீங்கன்னா 3, 2, 3, 2 எடுத்தால் 6. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த நம்பர் ஓகேவா. ஃபஸ்ட்டு மெத்தடில் சொன்ன 2, 4, 5, 2வது மெத்தடில் சொன்ன நம்பர் 6. இந்த நம்பர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு பாஸ் ஆகணும். நான் வந்து ஏ போர்டில் 2, 6 எடுத்துருப்பேன், பி போர்டில் 5, சி போர்டில் 4. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 254, 654. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 25, 65, பிசி வந்து 54, ஏசி பார்த்தீங்கன்னா 24, 64. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு மெத்தடில் 9, 7 நம்பர் இருந்தால் 2, 4, 5ன்னு பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே 9, 7, 2, 4, 5, இங்கேயும் 9, 7, 2, 5, 4. இப்போ 9, 7 இருக்கிறதுனால போன வாரம் சி போர்டு, அதுக்கு முன் வாரம் சி போர்டு 9, 7 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 2, 4, 5ன்னு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து இந்த 2வது மெத்தட் என்ன சொல்ல வந்தேன்னா சி போர்டு மட்டும் பாருங்கள். இப்போ நேற்று சி போர்டு வந்து 2, 1 இதே மாதிரி பாஸ் ஆன சி போர்டு வந்து ஒரு 2 செட் ரிசல்ட். இங்கே 7, 6, இங்கே 3, 2, 7, 6ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 7, 2, 14னா 3வது நாளில் 4, இங்கே 6, 3, 18னா 3வது நாளில் 1, 8. இப்போ 3, 2 எடுத்தால் 6ன்ற நம்பர் பாஸ் ஆகும். நான் வந்து வீக்லி சார்ட் கம்பேரிஷன் படியே எடுத்த நம்பர்ஸ் வச்சு ஏ போர்டில் இப்போ 2, 6 எடுத்திருப்பேன், பி போர்டில் 5, சி போர்டில் 6. பாக்ஸ் வந்து 284, 684. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 25, 65, பிசி வந்து 54, ஏசி வந்து 24, 64. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தட்டுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.